சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். அவருக்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 தொடங்கப்பட்டது. தற்போது 100 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையிலே அதனுடைய அந்த சாதனைகளையும் பெருமைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டிற்கு ஆற்றிருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் சம்பந்தமாகவும் இந்த வாழ்த்துறையிலே பேசப்படுகின்றது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலே விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் தொழிலாளர்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் அது முதல் குரல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குரலாக இருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலே இந்தியாவின் மிக மிக பழமையான கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக பல்வேறு மாநிலங்களில் தொழிலாளர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கின்றது. அதிலிருந்து சிபிஐ உள்ளிட்ட சில பிரிவுகள் பிரிந்திருந்தாலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த வரலாறு என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்ட விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதில் மாபெரும் தலைவர்கள் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியிலே தற்போதும் இருக்கக்கூடிய நல்லகண்ணு அவர்கள், ஐயா நல்லகண்ணு அவர்களை பொறுத்தவரையிலே அனைத்து கட்சியினராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கிய தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் திமுக தலைவர்களோடும் திமுக தலைமையோடும் நல்ல நட்புறவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2016க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த கூட்டணி என்பது தொடர்ச்சியாக ஒற்றுமையாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நூற்றாண்டு நிறைவு விழா அந்த பொதுக்கூட்டம் என்பது ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இதுல இந்த கூட்டணியை சேர்ந்த பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஆசிரியர் வீரமணி அவர்கள், காங்கிரஸ் கட்சி, அதே போல சிபிஐ, அதே போல மக்கள் நீதி மையம் கமலஹாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் விழா பேருரை ஆற்றுவதற்காக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கின்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் நாடு முழுவதும் இருந்து, அதாவது குறிப்பாக பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பொறுத்தவரையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த 100 ஆண்டு காலத்தில் இந்தியாவிற்கு ஆற்றிய பணிகள் என்ன, தமிழ்நாட்டில் செய்த சாதனைகள் என்ன, செய்த புரட்சிகள் என்ன, எவ்வளவு தொழிலாளர்களுக்கான அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு நினைவூட்டுவதற்காகவும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் இன்னும் வரக்கூடிய காலங்களிலே வீரியமாக செயல்படுவதற்கான ஒரு முன்னெடுப்பாகவும் இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டியிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த நூற்றாண்டு நிறைவு விழா என்பது பல்வேறு இடங்களிலே கொண்டாடப்பட்ட நிலையிலே இது ஒரு சென்னையிலே வைத்து, குறிப்பாக வள்ளூர் கோட்டத்திலே வைத்து இந்த நூற்றாண்டு நிறைவு விழா என்பது கொண்டாடப்படுகின்றது. இதில் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் பங்கெடுத்து தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள் குறித்து அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் வீரியமாக வலிமையாக செயல்பட வேண்டும் என்றும் வாழ்த்துரை வழங்கி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.